சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன். இன்று கணக்கம்பட்டி ஜீவ சமாதியிலிருந்து இந்த சிவராத்திரியில் ஐயனோடு உரையாட வந்திருக்கிறோம் குடும்பத்தோட. ஐயனிடம் நான் கேட்க போகிறது இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஐயனை நம்பும் அத்தனை உள்ளங்களுக்கும் அத்துணை மக்களுக்கும் அற்புதமான ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கணும். வந்து விடாமல் பார்த்திங்கன்னா விரியன் மரம், இங்கே தான் ஐயன் எனக்காக காத்திருக்கிற இடம். பெருமையாக நினைக்கிறேன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் ஐயனுக்காக ஓடி வரும் இடம், ஐயன் எனக்காக இங்கே இருக்கும் இடம். எனக்கு சொன்ன இடம் இந்த விரியன் மரம் தான். இந்த விரியன் மரத்திலிருந்து தான் நிறைய விஷயங்கள் எனக்கு சில இதுகள்லாம் கிடைக்கிது. நான் இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய ஃபுல் இது விரியன் மரம் தான். விரியன் மரம் எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லிகிட்ருக்கு. சரிங்களா? அதுதான் நான் வந்ததிலிருந்து நான் இங்கே வந்து என்னை இங்கே வாடா அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கிற இடமும் பெரிய மரம் தான். விரியன் மரத்தை சுத்தமாக வச்சுருங்க, அசுத்தப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது உங்களுக்கு எல்லோருக்கும் அதுதான். இந்த விரிய மரத்தினோட அருமையை செல்வியம்மாட்ட நிறைய இடம் சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட பகிர்ந்துருக்கேன் நான். அதனால தான் விரியன் மரங்கும்போது அவங்க அதை விடுறதில்லை. வணக்கம். எப்படி இன்னைக்கு சிவராத்திரியில் டக்குன்னு குடும்பத்தோட வர எப்படி தோணிச்சு? பெரிய ஆச்சரியம். சத்தம் போட்டு சொல்லுங்க. பெரிய ஆச்சரியம். மத்தியானம் வரைக்கும் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சரி, 2 மணி மேலே வா இன்னைக்கு ஐயா பக்கம் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சொன்னவனுக்கு சரி கிளம்பியாச்சு. அது குடும்பத்தோட பெரியவனு நான் வரேன்னு சொல்லிட்டேன், சின்னவனு வராதவன் அவனும் நான் லீவ் போட்டேம்மா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் கிளம்பி வந்தாங்க குடும்பத்தோட. ஐயன் நம்மளை இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டாச்சு. ஐயன் கூட உட்காந்து இந்த விரிய மரத்தில் தானே ஐயன் இருக்காரு. நம்மகிட்ட சொன்னது அதில் தானே சொல்லியிருக்காரு பாருங்க. அதுதான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரொம்ப அற்புதமான ஒரு இடம். எல்லோருக்கும் தான் நான் சொல்கிறேன், விரியன் மரம் மிக ஒரு அற்புதமான இடம். நாங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச இடம். நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுற இடம்னு கூட சொல்லலாம், அவ்வளோ ஒரு அற்புதமான இடம். சரிங்களா? விரியன் மரம் சர்க்குரு பிரியமாக அமர்ந்த இடம். இந்த அற்புதமான மரம் தான் விரியன் மரம். பரவாயில்ல, நம்ம கேட்டுக்கொண்டதுக்கு நமக்கு இப்போ யாருமே மரத்தை அசுத்தப்படுத்துறது இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. தயவு செஞ்சு அதை கட்டுறேன் இதை கட்டுறேன்னு கட்டாதீங்க. இங்கே வந்து உட்காந்து ஐயன் இடத்துல நீங்கள் பேசினாலே போதும். நீங்கள் வர்றதா அவர் எதிர்பார்க்குறாரு. இந்த மண்ணை மிதித்து நீங்கள் ஐயன் இடத்துல பேசணும். எனக்கு இது வேணும். அழுகிற பிள்ளைக்கு தாங்க பால், அது கிடைக்குங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் கண்டிப்பாக. இந்த மாதிரி தான் கட்டி இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனால் நம்பிக்கைன்னு கட்டுறீங்க. ஐயன்கிட்ட சொல்லுங்கள். ஐயனுக்கு தானே இருக்கார். இந்த அற்புத விருட்சகத்தில் தானே உட்காந்துருக்காரு. இங்கே தானே அவர் உட்காந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். எல்லாரையும் பாவங்களை எல்லாம் கர்மாவே இல்லையா? இந்த பாருங்கள், இந்த பூரா எல்லாம் இருட்டு பூமி, இதுகளில் தான் போட்டு எல்லாரையும் படுங்கடான்னு சொல்லி படுக்க வச்சுட்டு இருந்த இடங்கள் இது தான். சரிங்களா? அப்படி ஒரு இடம் தான், அற்புதமான இடம் தான். இந்த இடத்துல அவர் உட்காந்துருப்பார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் நிறைய இது சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு அற்புதமான இடம் தான் இந்த இடம். சரிங்களா? ஐயன் இடத்துல வேண்டுங்க, கேளுங்க, உரிமையோட சண்டை போட்டு கேளுங்க. எனக்கு வேணும்னு கேளுங்க, விடக்கூடாது. ஐயனை ஏன் விடணும்? நம்ம அப்பாட்ட கேட்காம யார்கிட்ட கேட்பீங்க? அந்த விரியன் மரம், அந்த மரங்களை தொட்டு கும்பிட்டுக்குங்க. சரிங்களா? அதான் விரியன் மரம். பாருங்கள் எவ்வளோ அழகா. சரிங்களா? அற்புதமான ஒரு விரியன் மரம். என் வீட்டில் எங்கள் ஆள் பெரியவர். சரிங்களா? அவரையும் கூப்பிட்டு இன்றைக்கி பெரிய ஆச்சரியம், குடும்பத்தோடு வந்துட்டோம். சரிங்களா? அவருக்கு மிக விரைவில் பொண்ணமையணும் இல்லையா? ஐயனோட மிகப்பெரிய பக்தர். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னமோ வந்துட்டீங்க ஐயனை பார்க்க, ஆச்சரியமாக இருக்குது. ஏன் சார் திடீர்னு தோணிச்சா? என்றைக்கே ஐயோ இல்லை வேலை லீவ் இருக்காது அது இருக்காதுன்னு 1000 இது சொல்லுவீங்க. இன்றைக்கி மிக அற்புதமாக சொன்ன உடனே ஓடி வந்துட்டீங்க. அதே எனக்கு ஆச்சரியம். அப்பா நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாருல்ல? வேலை கேட்டீங்க கொடுத்துட்டாரு, வாழ்க்கை கேட்ட இங்கே கொடுத்துட்டாரு, எல்லாமே எந்த தங்குதெல்லாம் கொடுத்துட்டாரு. பையனுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும்? கோடான கோடி நன்றி சொல்லணும் இல்லையா? கண்டிப்பாக ஷூராக நடக்கணும் இல்லையா? அமைஞ்சிடும்ல அவருக்கு மிக விரைவில். கண்டிப்பாக பெரியவருக்கு மிக விரைவில். அவர் சொல்லிட்டார் 3 மாதம் தான், அது அதுக்கு மேலே அமைஞ்சிடும். தங்கம்மா நல்ல பொண்ணு அமையும். சரியா? எந்த இதுவும் யோசிக்க வேண்டாம். சரிங்களா? ஐயன் உள்ளே படுத்திருந்த இடத்த பார்ப்போமா? வாங்க. ஐயன் படுத்திருந்த இடம் அதுதான். எத்தனை மக்களுக்கு வந்த மக்களோட பாவத்தெல்லாம் போக்குறதுக்கு இந்த இதில் படுத்துட்டு உட்காந்து இந்த பெட்டில் உட்காந்துட்டேவும் அத்தனை மக்களுக்கும் பாவங்களை போக்குன ஒரு அற்புதமான புண்ணிய இடம் தான் இந்த இடம். எத்தனை பேர் கோடான கோடி மக்கள் இருந்தாலும்
ரொம்ப அற்புதமாக வந்து இந்த இடத்துல வந்து காலம் மிதிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய பிறவி கர்மா தீருங்கிறத நான் அன்னைக்கிருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். எத்தனை வருஷமாக நான் வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன்னா அதுதான் உண்மை. சரிங்களா? சர்க்குருவே சரணம். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு இன்றைக்கி. இந்த மாசி பச்சைங்கிற இந்த ஐயனுடைய சிவராத்திரியில் திடீர்னு எனக்கு ஒரு உத்தரவு. உண்மையிலே ஆச்சரியம். நாளைக்கு அங்கே போய் தங்குங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். இன்றைக்கி ஐயன் பாதங்களில் தங்க வந்துட்டோம். வாங்க உள்ளே போய் பூஜையை பார்க்கலாம். சர்க்குருவே சரணம். பகவான் அமர்ந்து ஞான உபதேசம் செஞ்ச அந்த வேப்ப மரம் தான் நல்லா கொஞ்சம் இப்போ எடுத்து இது பண்ணி பண்ணியிருக்காங்க. ஐயனுடைய உபதேசங்கள், அவருடைய அந்த சூட்சம வார்த்தைகள் எல்லாமே சொல்லி உட்கார்ந்து பண்ண இடம் இந்த இடம் தான். சரியா? அவர் சொன்னோம் அன்றைக்கி அதான், டே வாடாசாமி உன் சுமையை என்கிட்ட இருக்கடா நான் பார்த்துக்கிறேன்னு. எல்லாருமே இறக்கி சுமையை ஐயன் மேலே வச்சோம். ஆனால் ஐயனுக்கு என்ன தேவைன்னு யாராவது இது வரைக்கும் கேட்டிருக்கோமா? எவனுமே கேட்கலடா சாமின்னு ஐயன் அதை சொல்லி புலம்பியிருக்காரு. அந்த உண்மையான அது புலம்பல் தான் ஐயன் அன்றைக்கி சொல்லியிருக்காரு. எனக்கு என்னென்ன எவன் சாமி கேட்டேன் அப்படின்னு. நம்ம கேட்போம், ஐயா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. சரியா? ஐயனுக்கு பக்தி வேணும், நேர்மை வேணும், நியாயம் வேணும், தர்மம் வேணும், பசித்தவனுக்கு சோறு போடணும். ஐயனுக்கு அதுதான் வேணும். உண்மையாக நேர்மையாக நடந்துக்கணும். அதுதான் ஐயனுக்கு வேணும். ஐயனுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. சர்க்குருவே சரணம். ஜீவசமாதிக்குள்ளே வந்துட்டோம். நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கே விரியன் மரம் போயிட்டுட்டு பார்த்துருப்பீங்க. போயிட்டு நல்லபடியாக இங்கே வந்தாச்சு. ஜீவசமாதியில் இன்னைக்கு 12 மணி பூஜை இருக்கு இல்லையா, அதை பார்த்துருவோம் நல்லபடியாக. சர்க்குருடைய கருணையில் நம்ம எல்லாமே அருமையாக பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய சந்தோஷம். என்னுடைய எப்பயுமே தாட் பார்த்திங்கன்னா, என்னுடைய விருப்பம் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்காக நான் வேண்டணும். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கையிலையும் இங்கே வச்சு நான் வேண்டணும். அதுதான். நீங்கள் யாரெல்லாம் என்னென்ன என்கிட்ட கேட்டிங்களோ சொன்னீங்களோ அதை பூரா நான் இங்கே இன்றைக்கி கோரிக்கையாக ஐயன் முன்னாடி வச்சுருவேன். இந்த பூஜைக்கு கொஞ்சம் ரெடி ஆகிட்ருக்கோம். எல்லாம் மக்கள் ரெடி ஆகிட்ருக்காங்க. எல்லாம் மக்கள் வெள்ளம் ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எல்லாருமே வந்திருக்காங்க. ஐயனுடைய அந்த 12 மணி பூஜையை பார்க்குறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. சரிங்களா? ஓம் சத்குருவே சிவம். ஓம் சத்குருவின் திருவடிகளே சரணம்.
சத்குருவே சரணம் கணக்கம்பட்டியாரே, நன்றி நன்றி நன்றி. பூஜை ரொம்ப அற்புதமாக முடிஞ்சது. என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு அற்புதமான பூஜை. ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக முடிஞ்சிச்சு. ஐயன் மோகன் சுவாமிகள் வந்திருந்தாங்க. அவங்க முதல்லிருந்து ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பூஜையில் நல்லா நின்று பார்த்தாங்க. அன்று வந்து கலந்து கொண்ட அத்தனை விஐபிகளுக்கும் அருமையான மரியாதை செலுத்தி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சன்மானங்களை கொடுத்து அவர் அருமையாக வழி அனுப்பி வச்ச அந்த அற்புத காட்சிகளை என்னால் பார்க்க முடிஞ்சது. அப்படி ஒரு எளிமையான அந்த மனிதன் எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். மிக அவங்கள வழி அனுப்பி வச்ச விதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. எல்லாருக்கும் அவருக்குரிய அந்த மரியாதையை கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. நாங்களாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. பக்தர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா ஐயனுடைய பீடத்தை சுற்றி வந்து பிரசாதங்களை பெற்று சென்று கொண்டிருந்தாங்க. அந்த காட்சியும் பார்க்க முடிஞ்சது. இரவு நேரத்தில் அங்கே நம்ம சிவராத்திரியில் தங்குறவங்களுக்கு அருமையான டீ வழங்கப்பட்டது. ரொம்ப அற்புதமான ஒரு டீ. நல்ல எல்லோரும் அங்கே கும்மி ஆட்டம் ஆடி அந்த டீயை 2 தடவை 3 தடவை குடிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வாக இருந்தது. சரிங்களா? சத்குருவே சரணம். ஐயனுடைய பூஜை இனிதே நிறைவேற்றது. சிவராத்திரியினுடைய அற்புதமான அந்த பூஜையை நீங்கள் பார்த்து கண்டு களிச்சிருப்பீங்க. எல்லோருடைய குடும்பங்களிலும் எல்லோருடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் தீர்ந்து நம் மக்கள் அனைவரும் சுபிட்சமாக நல்லா இருக்கணுங்கிறது தான் பாலாஸ் ஆன்மீகத்தின் சார்பாக என்னுடைய வேண்டுதலாக ஐயனிடத்தில் வச்சோம். கண்டிப்பாக இந்த வேண்டுதல் நிறைவேறும். உங்களுடைய எல்லோருடைய வீட்டிலும் சகலமும் ஐயன் சர்க்குரு தருவார். மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலாஸ் ஆன்மீகத்திற்காக. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.